பேய்களின் குரல், மர்மத்தின் கதைகள் நீங்கள் கேட்க போகும் இடம் 100 டாக்ஸ். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷ்மா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாள். அவள் செகண்ட் இயரில் ஹாஸ்டலை விட்டு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாள். இந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை அவள் வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. ஒரு நாள் அவள் மாடியில் உள்ள ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பழைய டைரியை பார்த்தா. அதில் ஒரு பேஜில் மட்டும்தான் எழுதியிருந்துச்சு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, என் பேர் கவிதா, நான் இந்த வீட்டில் இறந்து விட்டேன். இதை பார்த்த ரேஷ்மா யாரோ விளையாட்டுக்கும் எழுதி இருக்காங்கன்னு நினச்சி சிரிச்சா. ஆனால் அடுத்து படிக்கும்போது அவள் முகத்தில் ஒரு பயம் வந்துச்சு. அது என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இதை படித்தவங்களுக்கு என்ன பார்க்க முடியும், எதிர்த்தாப்பில் உள்ள கண்ணாடியில் என்னைய பாருங்கள், நான் பின்னாடி வருவேன், ஆனால் என்னை திரும்பி நேராக பார்க்காதீங்க. இப்போ பயத்தோட கண்ணாடியில் பார்த்தா ரேஷ்மா பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வாரத கவனிச்சா. அவள் பக்கத்தில் வரும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா. ஆனால் அங்கே யாரும் இல்லை. டைரியை தூக்கி போட்டு டக்குன்னு கீழே ஓடி போயிட்டா. அங்கே அவள் ரூமில் போய் பார்த்தா அதே டைரி அவள் பெட்ரூமில் இருந்துச்சு. அவளுக்கு ஈரகுலையே நடுங்கிருச்சு. கொஞ்ச நேரம் பயம் தெளிஞ்ச அப்புறம் டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா. இப்போ ஒரு புது பக்கத்தில் என்ன எழுந்துச்சுன்னா, பயப்படாத ரேஷ்மா, நான் உன்னைய ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட பாடியை இந்த வீட்டில் புதைச்சி இருக்கு. அதை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட சொல்லணும். என்னைய கொன்னவன் இன்னும் உயிரோட சுற்றிட்டு இருக்கான்னு எழுதி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தைரியம் வந்த ரேஷ்மா ஒரு பெண்ணை எடுத்து உன் பாடி எங்கே இருக்குன்னு எழுதுனா. அதுக்கு அடுத்த பேஜில் ஒரு ஆன்சர் வந்துச்சு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, என்னோட பாடி பின்னாடி உள்ள தோட்டத்தில் தான் புதைக்கப்பட்டிருக்குன்னு எழுதி இருந்துச்சு. ரேஷ்மா போய் பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு பாடி அங்கே புதைச்சி இருந்துச்சு. அதை பார்த்த ரேஷ்மா அங்கே இருந்து ஓடினாள். அப்போதுதான் ஒரு ட்விஸ்ட். பின்னாடி அங்கே இருந்து ஓடினாள். அப்போதுதான் ஒரு ட்விஸ்ட். பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வாரதை பார்த்தா அது ரேஷ்மா. பயத்திலேயே, ரேஷ்மா நீ இன்னும் சாகலையான்னு கேட்டா. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, நீ அங்கே பார்த்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தோணும் ஏன் கவிதாவே அந்த டைரியில் எழுதிட்டு ரேஷ்மாவை கொண்டான்னு. அந்த டைரியில் உண்மையாகவே எழுதினது சரணோட ஆவிதான். யாராவது அந்த பாடியை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சரணோட பாடின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஆவி அந்த வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இதுதான் இன்றைய பயங்கர கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த கதைக்காக 100 டாக்ஸில் சந்திப்போம்.